அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 2026 குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயிற்சியாக அமையும். குரு பகவான் கடகராசிக்குள்ளேயே அமர்வதால் அவர் ஜென்மகுருவாக அமர்கிறார். பொதுவாக ஜென்மகுரு கஷ்டங்களை தருவார் என்று சொல்லப்படும். ஆனால் கடகராசிக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் மற்ற ராசிகளை போல் என்று கடகராசிக்காரர்களுக்கு அம்ச யோகத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் எல்லாருக்கும் அந்த யோகங்கள் இருக்காது. அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலும் முன்னோர்களுடைய கர்மாவின் அடிப்படையிலும் அவங்களுக்கு சில பேருக்கு யோகங்கள் வரலாம், சில பேருக்கு கஷ்டங்கள் வரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்தார். அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியானார். இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பகவான் கடகராசியிலேயே 1ஆம் இடம் உச்சம் பெற்று அமர்கிறார். இதனால் கடகராசிக்காரர்களுக்கு தோற்றத்தில் பொலிவும் பேச்சில் கனிவும் கூடும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்கள் ராசியில் அமர்ந்தபடி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். இந்த பார்வையால் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்டம் என 3 முக்கிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு பெறுவார்கள். அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஜென்மத்தின் கர்மாவின் அடிப்படையில். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். ஜென்மகுருவாக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிடையே இருந்த இடைவெளி குறையும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால் தாய் தந்தையருக்கு பெருமை உண்டு. அவர்களின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதார நிலையில் இந்த கடகராசிக்காரர்கள் பாக்கியஸ்தானமான குரு ராசியில் அமர்வதால் எதிர்பாராத பணவரவு உண்டு. முன்னோர்களின் சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகையும் வசூலாகும். புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலமாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பு. சொந்தமாக தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் கொண்டு வருவார்கள். இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் சூடு பிடிக்கும். கடகராசிக்கு குருவின் 7ஆம் இடத்து பார்வை கிடைப்பதால் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அவர்கள் மூலம் தொழில் விரிவாக்கம் அடையும். குறிப்பாக ஆன்மீகம், ஆலோசனை, கல்வி நிறுவனம் மற்றும் ஏற்றுமதி தொழில்நுட்பங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு அதிகாரமும் தேடி வரும். உங்களின் நிர்வாகத்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வேலையில் இருந்த பணி சுமை குறைந்தாலும் கூடுதல் பொறுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அல்லது அரசு வேலை தேடுபவர்களுக்கும் அவங்க நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால்
ஜென்மகுருவாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. செரிமான கோளாறுகள் அல்லது உடல் பருமன் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். எனினும் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கடகராசி பெண்களை பொறுத்த மட்டும் இது ஒரு பொற்காலமான காலனே சொல்லலாம். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு அவர்கள் விரும்பியபடி நல்ல வரன் அமையும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் ஆடம்பர ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கலைப்பொருட்கள் வாங்குவதிலும் பெண்கள் ஆர்வம் காட்டுவாங்க. புகுந்த வீட்டில் பெண்களுடைய மதிப்பு மிகவும் உயரும். கடகராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் அபாரமான வளர்ச்சி இருக்கும். குருவின் 5ஆம் இடத்து பார்வை கடகராசி புத்தி கூர்மையும் கடினமான பாடங்களையும் எளிதில் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஆராய்ச்சி துறையில் உள்ள மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புக்கான விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் சாதகமான சூழ்நிலை நிலவும். இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியுடைய பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருக்கு மஞ்சள் நிற மலரால் அர்ச்சனை செய்து கொட்டக்கடலை மாலை சாற்றி வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். வசதி குறைந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்குவது அல்லது பேனா புத்தகங்கள் வாங்கி தருவதும் மிக சிறந்த பலனை தரும் கடகராசிக்காரர்களுக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு யோகமான காலமாகும். ஜென்மகுருவாக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கடகராசிக்காரர்கள் கௌரவம் அந்தஸ்து மற்றும் செல்வம் அனைத்தும் உயரும். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது குரு பயிற்சி. நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.